ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் தாங்க போகிறோம். ரொம்ப நாள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான் பண்ணி இன்னைக்கு தான் நாங்கள் ஒகேனக்கல் ட்ரிப் போகிறோம். ஃப்ரைடே ஆஃபீஸை முடிச்சுட்டு அப்படியே நைட்டு கிளம்புறதா தான் பிளான். 3:30க்கு டிடி வரதா சொல்லியிருந்தாங்க, அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்குன்னு பார்த்து சரியான மழை நிற்கவே இல்லை, ரொம்ப நேரமாக பெஞ்சிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு நடந்த பிரச்சனை எனக்கும் அபிஷேக் மட்டும் தான் தெரியும். டிடி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு, டிடிக்காரன் வரலன்ட்டான். அப்புறம் வேறு டிடி அரேஞ்ச் பண்ணோம். அப்புறம் அபிஷேக் காரல் ஃபோன் எடுக்கவே இல்லை, நிறைய பஞ்சாயத்து ஆச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் கூட்டு வந்தாச்சு, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக டிடியும் அதே டைம் கரெக்டாக 3:30க்கு வந்துருச்சு. அப்படியே ஒவ்வொரு தடவை வேன்ல ஏறி செட்டில் ஆரம்பித்தோம் ஒவ்வொரு இடத்துல. கடைசியாக தான் வந்து ஏறினார் நம்ம சரோ. எல்லாரும் செட்டிலும் ஆயாச்சு, ட்ரிப்பும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒரு பக்தி பாட்டு போட்டு சூப்பராக ஆரம்பித்தோம் ட்ரிப்பை. கொஞ்ச நேரத்தில் சிட்டியை விட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க்ல நின்று ஒரு செல்ஃபி எடுத்தோம். மணி இப்போ விடிய காத்தால ஒரு 5 மணி இருக்கும். நாங்கள் ஒரு ஹொசூரில் ஒரு ஸ்டாப் போட்டு அங்கே ஒரு டீயும் போண்டோம் சாப்பிட்டோம் சுட சுட. அந்த கிளைமேட்டுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. எவ்வளோண்ணா? வழக்கம் போல் சந்தன் எப்போதும் ட்ரிப்பில் தூங்குற மாதிரி இந்த ட்ரிப்லையும் தூங்கிட்டான். நல்லா எழுப்ப எழுந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறம் டீ சாப்பிட்டு நாங்கள் திருப்பி கிளம்புனோம். ஒரு எக்ஸைட்மெண்ட்ல எனக்கு தூக்கமே வரல. நான் அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். ஒரு 7 மணி போல் அருள் மட்டும் இறங்கி போயிட்டு செக் போஸ்ட்ல போயிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு வந்தான். எனக்கு தெரிஞ்சு சந்தனை தவிர வேற யாருமே என்னை சரியா தூங்கல. அவன் மட்டும் தான் நல்லா தூங்கிட்டு வந்துட்டு இருந்தான். நல்லாவே விடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. ஸோ மார்னிங் ஒரு அட்டண்டன்ஸ் எல்லாருமே போட்டாங்க. மணி இப்போ கரெக்டாக காலையில் 7:15. நாங்கள் நைட்டு 3:30 கிளம்புனோம். 7:15க்குலாம் மார்னிங் ரீச் ஆகிட்டோம் ஒகேனக்கல். வந்து இறங்குனது கூட இல்லை. அதுக்குள்ளே அங்கே இருக்கிற மீன்காரவங்க, அங்கே சமைக்கிற அக்கா எல்லாருமே சுற்றிக்கிட்டாங்க பேரம் பேசுறதுக்கு. நம்ம சரோதான் பேரம் பேசினார். என்ன நினைச்சாங்க தெரியல, டக்குன்னு வண்டியில் உட்காருன்னு சொல்லிட்டு கரெக்டாக மீன் மார்க்கெட்டு என்னையும் சரோவையும் கூட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் அப்படியே அவங்க கூட பைக்கில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒகேனக்கல் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. எங்கள் டிடியும் பின்னாடி வந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி சேர்ந்து மீன் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை பார்க்கிங்ல விட்டுட்டு அடுத்து நாங்கள் நேராக போன இடம் ஃபிஷ் மார்க்கெட் தான். ஃபிஷ் மார்க்கெட் என்றானதும் ஏகப்பட்ட கடைகள் இருந்துச்சு. ஏகப்பட்ட பேர் எங்கேயும் பார்த்து கூப்பிட்டாங்க பேரம் பேச. நாங்கள் ஆல்ரெடி பேரம் பேசுறதுனால நாங்கள் அவங்க கொடுப்பான இடத்துக்கு தான் போய் மீன் வாங்கினோம். இது எல்லாமே ஆற்று மீனும் வளர்ப்பு மீனும் தான். இதெல்லாம் நான் சாப்பிட்டது இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ சரவணனும் விக்னேஷும் பேசி எந்த மீன் வாங்கலாம்னு பார்த்துட்டு இந்த மீன் வாங்கினாங்க. 5 கிலோ. நாங்கள் 5 பேர் இருக்கிறதுனால மீனை வாங்கிட்டு அங்கேயே க்ளீன் பண்ண கொடுத்தோம். 1 கிலோக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. 5 கிலோக்கு 100 ரூபா ஆச்சு. அப்புறம் அங்கே இருக்கிற சமையல்காரத்தை எங்கிட்ட பேரம் பேசிட்டு இருந்தாங்க. இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும்ட்டு சரோதான் பேரம் பேசிட்டு இருந்தாரு. நம்ம பசங்க அப்படியே எங்கள் ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க. First time ஒகேனக்கல்? First time? First time. You first time? First time. 11th time. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. இதில் வெஜ்ஜு பார்த்தீங்கன்னா அபிஷேக், அருளும் வெங்கடேஷ் பட்டும் வெஜ்ஜு. அதனால சரவணா பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப நேரம் லைன்ல நின்னதுக்கப்புறம் தான் எங்கள் மீன் வெட்ட ஆரம்பிச்சாங்க. எங்கள் மீனை வெட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த அக்கா பக்கத்துல இன்னும் வெட்டி வாங்கிக்கிட்டாங்க. ஒரு வழியாக மார்னிங் டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சு. அங்கே இட்லி சாப்பிட்டோம். இட்லி சுமாராக தான் இருந்துச்சு. ஆனால் பசிக்கு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இட்லிக்கு கணக்கு சொல்றீங்களான்னா ஆளாளுக்கு ஒரு கணக்கு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமா. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து பரிசல் போலான்னு பார்த்தா அங்கதாங்க பெரிய பஞ்சாயத்தே ஆச்சு. ரொம்ப நேரமா இவங்களும் நாங்களும் பேரம் பேசுறோம் பேசிக்கிட்டே தான் இருந்தோம். ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட பேரம் பேசியிருப்போம். அவங்க ஒரு ரேட் சொல்ல, நாங்கள் ஒரு ரேட் சொல்ல, மாறி மாறி ரேட் பேசிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பரிசல் கணக்கு கவர்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா 1500 ரூபா தான். ஆனால் இவங்க வந்து 2500 ரூபா கேட்குறாங்க ஒரு பரிசலுக்கு. ரொம்ப நேரம் பேரம் பேசி அதுக்கப்புறம் ஒரு வழியாக 2000 கொடுத்தோம் ஒரு பரிசல். நாங்கள் போனதில் எல்லாருமே பேரம் பேசிட்டோம். எல்லாருமே என்ன தவிர எல்லாருமே பேரம் பேசினாங்க. ஜேட்டா தான் ரொம்ப கராராக பேசினாரு. அவரை உள்ளார வச்சு செஞ்சுட்டாங்க அந்த படகு ஓட்டுறவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் ட்விஸ்டே இங்கே தான். ஜிபே ஃபோன்பே கிடையாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படகு ஓட்டுறவங்கள்ட்டே காசு வாங்கி நாங்கள் பே பண்ணிட்டு சீட்டு வாங்கிட்டு வந்தோம் உள்ளார போகிறதுக்கு. மணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8:30 ஆகுது. இப்போ தான் நாங்கள் பரிசலுக்கு போக ஆரம்பிக்கிறோம். போகிறப்ப அப்படியே இந்த சேஃப்டி ஜாக்கெட்லாம் மாட்டிக்கிட்டு உள்ளார போக ஆரம்பித்தோம். பரிசல் சவாரிக்கு ரெடி ஆகிட்டோம். லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு அப்படியே போகிறப்போ ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்தாச்சு. 3 பரிசல் சொல்லியிருந்தோம். ஆளாளுக்கு ஒரு பரிசல் ஏறி உட்கார ஆரம்பித்தோம். என்னோட பரிசல்ல அபிஷேக், கிருஷ்ணமூர்த்தியும் சேட்டா இருந்தாங்க. அடுத்த பரிசல்ல விக்னேஷும், சரவணா, சந்தனு, சந்தோஷ் ஒரு பரிசல்ல.
அப்புறம் இன்னொரு பரிசல்ல அபிஷேக், லட்சுமணன், அருள், அப்புறம் வெங்கடேஷ் பட் இவங்க எல்லாரும் போனாங்க. மொத்தம் 3 படகு. இப்போ அந்த இடத்துல இருந்து இந்த கரைக்கு வந்திருக்கோம். இந்த கரையிலேருந்து இப்போ இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த பரிசலையே அப்படியே தூக்கிட்டு அந்த சைடு நடந்து போக ஆரம்பிச்சாங்க. நாங்களும் அவங்க பின்னாடி போக ஆரம்பித்தோம். வருஷம் கழிச்சு இப்போதான் நான் ஒகேனக்கல் ரீவிசிட் பண்ணுறேன். ஏன்னா சின்ன வயசுல என்னோட ஃபேமிலி கூட என் பெரியப்பா ஃபேமிலி கூடயும் வந்தது. ஏன்னா என் பெரியப்பா தான் கூட்டு வந்திருந்தாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் வரேன். நாங்கள் வந்தப்போ ஒகேனக்கல்ல ரொம்பவே தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு. நான் சின்ன வயசுல பார்த்தப்ப நிறைய தண்ணி இருந்துச்சு, நிறைய அப்படியே பயங்கரமா இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறிச்சோடி ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்துச்சு. பரிசல்காரங்க நாங்கள் பரிசல் எடுத்துட்டு கீழே அந்த சைடு வந்துடும், நீங்கள் மேலே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் மேலே அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். எனக்கு ஒரு நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே மேலேருந்து கீழே இறங்கி வர சொன்னாங்க. அப்படியே மேலேருந்து கீழே இறங்கி போயிட்டு இருந்தோம் பரிசல் ஏறுறதுக்கு. அந்த கீழே இறங்கினதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தங்களா பரிசல்ல ஏறி உட்கார ஆரம்பிச்சோம். இந்த இடத்துக்கு வந்து பரிசல் ஏறினதுக்கு அப்புறம் தான் இந்த மீனோட வாடை ரொம்ப இருந்துச்சு அந்த தண்ணியில. ஆனா அந்த பரிசல் இருக்கும் என்ன சொன்னாங்க, இந்த தண்ணியை தான் நாங்கள் குடிக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனா போக போக அந்த வாசம் இல்லை, முதல்ல இருந்துச்சு ரொம்ப. பரிசையில் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு அருவி மாதிரி இடம் வந்துச்சு. அந்த அருவியில் வந்து அப்படியே நனைய வச்சாங்க. அப்படியே பரிசையிலையும் சுற்றி விட்டாங்க. அது ரொம்ப வித்தியாசமாகவும் சூப்பராகவுமே இருந்துச்சு. நம்ம அந்த அருவியில் சரியான நனையிலன்னா துடுப்பு வச்சு அவங்களே நினைச்சு விடுவாங்க. இந்த விளையாட்டுக்கு தான் பண்ணாங்க. ஆனால் அது நல்லாவே இருந்துச்சு. நேரம் கழிச்சு துடுப்பு 40 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு அபிஷேக் வாங்கினாரு. அப்புறம் அவர் துடுப்பு போட ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவங்க இருக்க பரிசல்காரங்க சொல்லியும் கொடுத்தாங்க எப்படி போடணும்னு சொல்லிட்டு. இந்த கையை கீழே போடு, என்ன கொஞ்சம் எடுத்து போடு 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 ப்ரோ, போடு போடு. இந்த கை கீழே போடு, அந்த கை மேலே போடு. துடுப்பு போட்டு பழக்கலதுனால பரிசல் அப்படியே சுத்த ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் அப்பவே சொன்ன மாதிரி பரிசல் பேரம் பேசும்போது சேட்டா ரொம்ப பேசினாரு. கராரா உள்ள வச்சு செஞ்சாங்க, நீ தான் அது பயங்கரமா வச்சு தனியா அவங்க மேல தெளிச்சு விட்டாங்க. அப்படியே ஆண்டி வேலை ஒரு அக்கா பரிசல் அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. லேசு, குர்குரே பாக்கெட் அதெல்லாம் இருந்துச்சு. ஒரு இடத்துல பரிசல்கார் நிறுத்தி இதுல தான் தம்பி நிறைய பேர் செத்து போவாங்க, இதுல தான் சொல்லல, இதுல தான் தண்ணி வரும், இதுல மாட்டிக்குவாங்கன்னு சொன்னாரு. அதுல தான் அபிஷேக் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி தண்ணி பாத்தீங்கன்னா 10க்கு மேல ஆயிடுச்சு. சரியான வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு சொல்லுன்னு. அப்புறம் ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் அந்த இடத்துல மீன் பிடிக்கிறதுக்காக அவர் வலை வச்சிருந்தாங்க, அதை பிடிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வெளியே பரிசல் சவாரி போயிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு உள்ளார போயிட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ அடுத்து வந்து ஃபால்ஸுக்கு போக போறோம், அதுக்காக நடந்து போக போறோம். ஃபால்ஸுக்கு வந்து குளிக்க ஆரம்பிச்சோம். அந்த மீன் கடியோட நல்லா ஜாலியா இருந்துச்சு. தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. நல்லா குளிச்சு செம்மையா ஆட்டம் போட்டாச்சு. ஃபால்ஸில் குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரே தண்ணி தகம். அங்கேருந்து ஒரு ஜூஸ் கடையில் லெமன் ஜூஸ் எல்லாருமே குடிச்சிட்டு இருந்தோம். ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நடந்து அதுக்கப்புறமே எப்படி வந்தோமோ அதேமாதிரி ரிட்டன் பரிசலில் ஏறி ரிட்டன் அந்த கரைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நல்லா சாட்டிஸ்ஃபையான பரிசல் சவாரி. அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கா சமைச்சு வச்சிருக்க மீன் குழம்பு சுட சுட சாப்பிட போகிறோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அப்படியே மசாஜ் சென்டர் இருந்துச்சு. இங்கே பெருகேட்டு வந்து 400 ரூபா சொல்கிறாங்க. நாங்கள் இது போகல, அது போகாமல் அப்படியே அடுத்து தொங்கும்பாலம் போனோம். நேரம் ஆக ஆக வெயிலோட சூடு தாங்க முடியல. எங்கேயாச்சும் நிழல் இருக்குமான்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இவங்க இந்த தொங்கம்பாலம் போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. தொங்கம்பாலம் போனால் ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ண சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போகல. 20 ரூபாய்க்கு நாங்கள் இங்கிருந்தே பார்த்துக்கிறோம். நாலு குளிக்கிறதுக்கு 10 ரூபா வாங்க தாங்க முடியல. ஃப்ரீயாக தண்ணி வந்துருக்கு, அதுக்கு குளிக்க நம்ம காசு கொடுக்கணும். சாப்பிட தான் போகிறோம், அதனால பிளேட் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு பஜார் சைடு போயிட்டு அப்படி சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த அக்கா கடையில் தான் சமைக்க கொடுத்துருந்தோம். அவங்க நல்லா சமைச்சு வச்சுருந்தாங்க. நேராக அவங்கள்ட்ட 2 பாயை வாங்கிட்டு மரத்தடியில் போய் உட்காந்துட்டோம்.
நம்ம பாய் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு அந்த மரத்தடியில் பாய் போட்டு உட்காந்ததுக்கும் அந்த காத்துக்கும் அந்த மலையோட காட்சிகளுக்கும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்ததுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மைண்ட் ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருந்துச்சு. காலையில் சீக்கிரமாக சாப்பிட்டது, அருவியில் குளிச்சது, வெளியில் நடந்தது எல்லாமே சேர்த்து சரியான பசி. ஒரு வழியாக சாப்பாடு வந்துச்சு. சுட சுட மீன் குழம்பு, மீன் வறுவல்லாம் சாப்பிட போகிறோம். 3 பேரும் நான்வெஜ்ங்கிறதுனால அவங்கள ரசமும் அப்பளமும் வத்த குழம்பும் கொடுத்தாங்க. எல்லாமே வந்தாச்சு, நீ சாப்பிட வேண்டியது தான். ஆசைப்பட்டீங்க தட்டு. சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ஆத்து மீனுங்கிறனால கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்கள்ட்ட சாப்பாடு பாத்திரத்தெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டு சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். டோட்டலாக எங்கள் 10 பேருக்கு சமைக்கிறதுக்கு 3000 ரூபா கேட்டாங்க. அதுக்கப்புறம் பேர் பேசி 2000 ரூபா மொத்தமாக அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு வழியாக ஒகேனக்கல் ட்ரிப் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட ஆஃபீஸ் மெம்பர்ஸோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாங்கள் ரிட்டன் பெங்களூர் கிளம்பிட்டோம். போகிற வழியில் எப்போதும் போல் பெங்களூரில் மழை, சரியான மழை. பிஸியாக போயிட்டு இருக்க நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பிரேக் கண்டிப்பாக தேவை. அதுவும் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களோட வெளியே போகும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. மறுபடியும் அடுத்த ஒரு லாகில் சந்திப்போம். பாய், டாடா.